தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு இன்பத்தை அள்ளி தரக்கூடிய திருச்செந்தூர் முருகரை பற்றி பார்க்க போறோம் நண்பர்களே. இப்பதான் நம்ம பதிவை முத பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக வரும். ஜெயந்திபுரம் அப்படிங்கறதுதான் ஜெந்தி என்றும் செந்தூர் என்றும் பெயர் வந்தது. அறுபடை வீட்டிலேயே இன்பம் ஓங்க வேண்டும் என்றாலே திருச்செந்தூர் முருகரை சொல்லலாம் நண்பர்களே. திருச்செந்தூரை பற்றி சொல்லணும்னா குண்டி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லுவாங்க சகோதரிகளே. அதுல முருகர் இருக்கும் இடம் மலைக்கு மேலே. நாம என்ன பண்ணுவோம்னா மலைக்கு மேல் ஏறி ஏறி செல்வோம், முருகரை தரிசித்து பின்னர் கீழே இறங்கி வருவோம். ஆனால் திருச்செந்தூர் அப்படியல்ல. கடல் மட்டத்தை விட சுவாமி கீழே இருப்பார். அதனால திருச்செந்தூர் முருகரை கும்பிட கீழே இறங்கி சுவாமியை கும்பிட்டு மேலே ஏறி வருவோம். வாழ்க்கையிலே கீழே இறங்குகின்ற மனிதர்களை எல்லாம் மேலே ஏற்றி விடுவார் அந்த திருச்செந்தூர் முருகபெருமான் தான் நண்பர்களே. திருச்செந்தூரை பற்றிய சொல்வதற்கு சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றன. திருச்செந்தூர் முருகரது ஆலயத்தை 5 சித்தர்கள் சேர்ந்து கட்டிய பெருமை இன்னைக்கும் நாம் அனைவரும் தெரிந்த விஷயம்தான். நாம் முருகப்பெருமானை வழிபட சென்றால் அங்கு இருக்கும் ராஜகோபுரம் தான் மிக சிறப்பு வாய்ந்தது. நாம் முருகரை கும்பிட்டு வெளியே வரும்போது அங்கு கொடுக்கிற பிரசாதமானது பன்னீர் இலை என்று சொல்லக்கூடிய ஒரு இலையில் திருநீர் வச்சு கொடுப்பாங்க. அந்த இலையானது மிகவும் மருத்துவ சார்ந்தது இலை என்று சொல்லப்படுகிறது. அந்த பன்னீர் இலையானது ஒரு புறம் 6 நரம்புகளும் மற்றொரு புறம் 6 நரம்புகளும் மொத்தம் 12 நரம்புகள் அதில் காணப்படும். திருநீர் கொடுத்ததுக்கு இணையாகத்தான் பன்னீர் இலையில் பிரசாதமாக திருநீர் கொடுப்பது வழக்கம். ஆண்டிகள் சேர்ந்து மடம் கட்டிய வரலாறு இந்த திருச்செந்தூர் ஆலயம்தான் நண்பர்களே. அங்கு கொடுக்கும் பன்னீர் இலையில் இருக்கும் திருநீரு செல்வமாக மாறிய வரலாறு ஒன்று உண்டு சகோதரிகளே. சாமியார்களே கோவிலை கட்ட சொல்லி இருக்கிறார் அந்த முருகபெருமான். பணிகள் முடிந்ததும் அவர்களுக்கு உரிய கூலி கொடுப்பதற்கு பதிலாக அந்த பன்னீர் இலையில் திருநீர் கொடுத்து அங்கே அமர்ந்திருக்கும் தூண்டுகை விநாயகர் முன் நின்று அவற்றை பிரித்துப்பார். பன்னீர் இலை முழுவதும் உங்களுக்கு உண்டான கூலியாக செல்வமாக மாறிவிடும் என்று முருகபெருமான் கட்டளையிட்டதாக வரலாற்றில் கூறப்படுகிறது. இவையெல்லாம் திருச்செந்தூர் முருகரின் அருளாலும் ஆசியாலும் அவர் கொடுத்த உண்மை சம்பவமாக வரலாற்றில் காணப்படுகிறது சகோதரிகளே. அப்படிப்பட்ட முருகரால் தான் திருநீரை செல்வமாக மாற்றிய பெருமை திருச்செந்தூர் முருகரை சேரும் என்பதில் உண்மை புராணமாக கூறப்படுகிறது நண்பர்களே. திருச்செந்தூர் முருகரை கும்பிடுவதற்கு ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்கும். என்னன்னா, சுவாமி சம்ஹார மூர்த்தியாக இருக்கிறார். அங்கதான் சுவாமி சூரபத்மரை வலம் செய்தார் என்று வரலாறு சொல்கிறது. நம்முடைய குற்றங்களை ஏற்று அதை நல்ல குணங்களாக மாற்றி அனைவரையும் வாழ்க்கையில் பிரசித்தமாக வெற்றியை கொடுக்கும் சக்தி மிகுந்த சுவாமியாக திருச்செந்தூர் முருகர் தான் இருக்கிறார் அன்பர்களே. தமிழ்நாட்டிலே பிரசித்தி பெற்ற ஆலயம் என்றால் அது திருச்செந்தூர் முருகரின் பெருமையை சாரும் நண்பர்களே. திருச்செந்தூர் முருகரின் சிறப்பு என்னன்னா, அங்கு இருக்கும் கடவுள் சௌமியமான அமைதியான மூர்த்தி. அந்த முருகப்பெருமான் கையில் பாத்தீங்கன்னா அழகான மலர் ஒன்று இருக்கும். எதுக்காக அந்த மலர் வந்தது என்று கேட்டா, சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணின காரணத்தால் அசுரர்களை அழித்தார்கள். அதன் காரணமாக சுவாமிக்கு பிரம்மஹத்தி தோஷம்னு வந்துடுச்சு. அந்த தோஷத்தை போக்குவதற்காக அங்கே 5 சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுகிறார். எப்படி பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஓம் ஈசனடி போற்றி, ஓம் எந்தையடி போற்றி, ஓம் ஈசன் சேவடி போற்றி என்று அவருடைய மந்திரங்களை சொல்லி அழகான முருகபெருமான் அவரது அழகான கைகளால் அழகான மலர்களை எடுத்து தன்னுடைய அழகான வாய் இதழ்களை விரித்து அழகான மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணினாராம் சிவபெருமானுக்கு மேல. இந்த பூஜையை கண்டு மனமகிழ்ந்த தேவர்கள் அனைவரும் சிவபெருமான் முருகா என்று குரல் கொடுத்தார்களாம். முருகா என்று கூப்பிட்ட உடனே முருகபெருமான் இவர்களுக்கு மறுபடியும் கையில் மலர்களை ஏந்தியவாறு தேவர்களுக்கு என்ன ஆபத்தோ என்று மீண்டும் உதவ அவர்களுக்கு என்ன துன்பம் நான் உடனே போக்குகிறேன் என்று திரும்புகிறார் அந்த முருகபெருமான். மீண்டும் காட்சி கொடுத்த ஸ்தலம்தான் அந்த திருச்செந்தூர் முருகரது ஆலயமாகும். திருச்செந்தூர் ஆலயத்திற்கு முருகரை தரிசிக்க சென்றால் அவரை சுற்றியுள்ள கடவுளாகிய தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் நீங்கள் கல்வியில் சிறந்து ஓங்குவீர்கள் என்பது ஐதீகம். அங்கு இருக்கின்ற முருகரே வழிபட்ட 5 பஞ்சகத்தின் வெளிப்பாடான 5 சிவலிங்கத்தை கும்பிடுவது மிகவும் சிறப்பை தரும் நண்பர்களே. திருச்செந்தூர் என்பது நமக்கு இன்பத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு கற்பக விருட்சகத்தை போல சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.